மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மதுரை மாவட்ட பாஜக பெண் நிர்வாகி தலையை துண்டித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சற்று நேரத்திற்கு முன்னதாக 3 பேர் சரணடைந்த நிலையில் தற்பொழுது சரண்யாவின் 2வது கணவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன் விவரங்களை வழங்கலாம். முக்கியமாக பட்டுக்கோட்டையில் பாஜக பெண் நிர்வாகி கொலை வழக்கில் கபிலன், குகன் உள்ளிட்ட 3 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக மதுரை விமான நிலையத்தில் 2022ஆம் ஆண்டு தீவிரவாத தாக்குதலில் ராணுவ வீரர் லட்சுமணன் வீரமரணம் அடைந்து உயிரிழந்த போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பழனிவேல் தியாகராஜன் மற்றும் பாஜக மதுரை மாநகர மாவட்ட தலைவராக இருந்த தற்போது அதிமுகவில் இருக்கும் டாக்டர் சரவணன் தலைமையிலான அணியினர் வந்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே சர்ச்சை ஏற்பட்டது. அந்த சம்பவத்தில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் காரில் செருப்பு வீசப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் பெண்கள் உட்பட அமைச்சர் காரை முற்றுகையிட்டும் காலனி வீசியது யார் என்பது குறித்தும் வீடியோ காட்சிகள் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் மத்திய தொகுதி மாநகர் பாஜக மாநில அணி பொறுப்பில் இருந்த சரண்யா அமைச்சர் காரில் காலனி வீசிய சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார். இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதய சூர்யாபுரம் பகுதியில் நேற்று இரவு மர்ம நபர்களால் அருவாளில் வெட்டி தலையை துண்டாக்கி கொடூரமாக கொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் தப்பி ஓடியுள்ளது. இவர் சமீப காலமாக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை விலகிய பிறகு மதுரையில் நடைபெறும் எந்த கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டத்திலும் கலந்து கொள்வதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடலை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் 3 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இறந்து போன சரண்யாவின் கணவர் பாலன் முதல் தரத்தின் பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கி கொடுக்கக்கூடாது என சரண்யா சண்டையிட்டதால் கோபமுற்ற பாலன் தனது கடையில் வேலை பார்க்கும் துர்காவின் கணவர் பார்த்திபன் உதவியோடு அவருடைய மகன் கபிலனின் நண்பன் புகன் ஆகியோரை கொண்டு சரண்யாவை கொலை செய்துள்ளார் என்று காவல்துறை முதற்கட்ட விசாரணை தெரிவித்திருக்கிறது. இதில் அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.